Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனல் புதுசா நீங்க பார்க்கறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இன்னைக்கு என்னனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம டைரக்டா இப்போ டாபிக் உள்ள வந்துடலாம். நண்பா, நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். கிட்டத்தட்ட வந்து நாம ஒரு AdSense உடைய ஃபுல் பயோடாட்டா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால AdSense உடைய ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாவே நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சொல்ற போல இருந்தாலுமே நிறைய இன்டைரக்டா பல விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். நீங்க ரெகுலரா ஒரு 1 மந்த் வாட்ச் பண்ணியிருந்தாலே போதுமானது. AdSenseல போதுமான அளவு ரெவென்யூ எடுக்கிற அளவுக்கு நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். டுடே டாலர் வந்து பாத்தீங்கன்னா $11.35 வந்து இன்னைக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஏன்னா நேத்திக்கு பாருங்க, எஸ்டர்டே $1.53 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ, நேத்திக்கு அநியாயத்துக்கு $1.53 தான் வந்திருக்கு. ஆனா பட் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா $11.35 வந்து கிடைச்சிருக்கு. எப்படி ப்ரோ பாசிபிள் சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா சொல்றேன். என்னோட சைட்டை வந்து எப்படி சொல்றது, லீகலான மெத்தட்ல மிஸ்யூஸ் பண்றாங்க ஒரு சிலர் வந்து. அதனால நான் என்ன பண்ணேன்னா நேத்திக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிசெட்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணாத மாதிரி என்னுடைய வேர்ட்பிரஸ் சைட்ல பிளகின் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால பேஜ் மட்டும்தான் வந்தது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணேன்னா ஷோ பண்ற மாதிரி விட்டேன். அதனால அதை டெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட்னாவே எதனா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் நேற்றுக்கு வந்து ஆடு கிளிக் நடக்கல, அதனால நமக்கு வந்து ரெவன்யூ வரல. பட் ஆனா இன்னைக்கு ஆடு கிளிக் நடந்திருக்கு, ரெவன்யூ வந்திருக்கு. சரிங்களா? உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா இந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு நான் மாத்தி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். எஸ்டர்டே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது ஃபுல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியும். எஸ்டர்டே ரிப்போர்ட் இந்தியாவில இருந்து நேற்றுக்கு மட்டும் 1100 பேர் வந்து சைட்டை நேற்று விசிட் பண்ணிருக்காங்க. அதுல 44 ஆடு கிளிக் நடந்திருக்கா பாருங்க. $1.04 வந்திருக்கு. ஆனா யூனிஸ்டெட்ல இருந்து பாருங்க, யூனிசெட் சரிங்களா 9 பேஜ் வந்திருக்கா நேற்றுக்கு. கடைசியில் இருக்கு பார்த்தாங்களா, உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். யூனிசெட்ஸ் பார்த்தாச்சுன்னா 00 சென்ஸ் 9 பேஜ் 0 ஆடு கிளிக் நடந்திருக்கு. இதுதான் ஓகேங்களா? ஆனா இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா யூனிவர்சிட்டியில் ஆடு கிளிக் நடக்கல, பட் இன்னைக்கு நடந்திருக்கு. இதனால தான் நமக்கு வந்து ரெவன்யூ வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ டுடே ரிப்போர்ட் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு அளவுக்கு கிளாரிட்டி புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தாச்சுன்னா தெரியும். யூனிவர்சிட்டியில இருந்து பாருங்க 8 பேஜும் 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 2 ஆடு கிளிக்கு நமக்கு $8.89 வந்து யூனிவர்சிட்டியில இருந்து கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்னா இதுதான். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு எப்படி சொல்றது, எதனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா அது ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தான் புரியுமா தவிர எப்படி சொல்றது, வீடியோ ஓட்டி 10 செகண்ட் 20 செகண்ட் டிலே பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பா புரியாது. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனிஸ்டெட்ல இருந்து என்னோட சைடை பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்ததுன்னா நல்ல ஒரு ரெவன்யூ வருது. சரிங்களா? இதே சேம் வந்து உங்களுக்கும் ஒர்க் ஆகும். எப்படி உங்களுக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி இப்போ கண்ட்ரீஸ்ல பாருங்க, இந்தியாவில் 1060 பேர் சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. 38 ஆடு கிளிக் நடந்திருக்கு. வந்திருக்கிற டாலர் என்னன்னா $1.62 வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கு. சரிங்களா? தென் யூனிசெட் அரபி, தென் ஸ்ரீலங்கா, இன்னொரு கண்ட்ரில வந்து பார்த்தாச்சுன்னா 4 பேஜும் 0 ஆடு கிளிக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து பாருங்க 18 பேஜும் 2 ஆடு கிளிக்கு 0.5 தென் மேல இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பேஜும் 2 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. அது எப்படி ஒரு பேஜ்ல 2 ஆடு கிளிக் நடந்திருக்குன்னா ஒரே பேஜ்ல 2 டைம் வந்து பார்த்து தெரியாதனம் பண்ணிருக்கலாம். அதுக்கு 89 சரிங்களா? ஆக்சுவலி இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கொண்டு என்னன்னா, இந்தியாவில இருந்து பார்த்தாச்சுன்னா 1060 பேர் வந்திருக்கிறாங்க. 38 ஆடு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா? வந்திருக்கிற ரெவன்யூ என்னன்னா $1.62 வந்து இந்தியாவில இருந்து கிடைச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில இருந்து உங்களுக்கு 1000 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 50 இருந்து 60 ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் $2. ஓகேங்களா? ரொம்ப ரேரா கொஞ்சம் பார்த்தாச்சுன்னா $4 $6 வரைக்குமே கூட இந்தியாவில இருந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். தென் குவைத்து எக்ஸட்ரா எப்படி சொல்றது, பல கண்ட்ரில இருந்து இந்த வீடியோ தமிழ் பீப்புள்ஸ் நீங்க யாராச்சும் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
உங்களோட ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க, தென் தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக இது உங்களுக்கு சேமாக பொருந்தும். இந்தியாவிலேருந்து எவ்வளோதான் பேஜ் நடந்தாலும் ஆடு கிளிக் நடந்தாலும் இதுதான் கண்டிஷன். $2 $3 அதிகபட்சம் $5 மேலே உங்களால் எடுக்க முடியாது இந்தியாவிலேருந்து. அதுவும் எவ்வளவு 1000 பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இடத்த வந்து 10,000 பேர் வராங்கன்னும் போது நல்ல ரெவன்யூ இருக்கும். ஒரு நாளுக்கு $30 $50 கூட இந்தியாவிலேருந்து வரும். ஆனால் யூனிவர்சிட்டி பாருங்க வந்திருக்கிறது 8 பேஜ் தான், 2 ஆடு கிளிக்கு $8 கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணுற நீச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஐசிபிசி கீவேர்ட்ஸ்னா கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், லாயரு, டெக்ஸஸ் கார் ஆக்சிடென்ட்ஸு, தென் இந்தமாரி ஒரு சில கேட்டகரி இருக்குது. அந்த கீவேர்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதால நல்ல ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. சரிங்களா? என்னோட சைட் நேம் வந்து mrfool.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சைட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ நீங்கள் சொல்கிறவங்க உங்களோட சைட் நேம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நண்பா உண்மையிலே காட்டுறேன். ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் AdSense உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தாச்சுன்னா தெரியும் என்னுடைய சைட்டு. இங்கே வந்து பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்க mrfool.com பாருங்க $54.07 வந்து கிடைச்சிருக்குது. 8400 பேர் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் 387 ஆடு கிளிக் நடந்திருக்கு. இது வந்து லாஸ்ட் 7 டேஸில் இது நடந்திருக்கு. சரிங்களா? மோஸ்ட்லி இதெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? தென் நம்ம வச்சிருக்கிற ஆடு வந்து பார்த்துச்சுன்னா 3 ஆடு தான். வேட் பிரஸில் 2 ஆடும், தென் பிளாகரில் வந்து 2 ஆடு வச்சிருக்கோம். மொத்தமாக 4 ஆடு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேட் பிரஸ் சைடு யாராக இருந்தாலும் சரி ஆடை வந்து கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரீசன் என்னன்னா ஆட்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே கூட ஆட் லிமிட்டை விழுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா ஆடை நீங்கள் அதிகமாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாலே மோஸ்ட்லி வந்து ஆட் லிமிட் வரும். ஓகேங்களா? ஆடு வந்து 2-3 ஆடு வைங்க போதிக்கும். மற்றதெல்லாம் ஆட்டோ ஆட்ஸ் வரதால பிரச்சனை கிடையாது. மேனுவல் ஆடு வைக்கணும் போது 2 ஆடு அதிகபட்சம் 3 ஆடு வைங்க. தென் உங்களுக்கு ஆட் பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியலன்னா வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் வெப்சைட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவலும் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் நான். சரிங்களா? பெய்டு சர்வீஸாக கண்டென்ட் போகிறதுலேருந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது வரைக்கும் எல்லாமே என்னடி சோர்ஸ் தான் இருக்கும். லாகிங் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் உங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். சரிங்களா? வெப்சைட் பில்ட் பண்ண உடனே. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கூகுள் சர்ச்சுக்குன்னு சொல்ல போகிற போஸ்ட் வந்து இன்டெக்ஸ் பண்ணுற மட்டும் தான் இருக்கும். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட்டுமே வந்து தனியாக கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட்டு $130, 130 தான், ரொம்பலாம் கிடையாது. தென் அப்ரூவல் கண்டென்ட் தானே ஐசிபிசி, அதாவது ரெவன்யூக்குன்னு இருக்கக்கூடிய கண்டென்ட் தனி. எக்ஸாம்பிள் ரெவன்யூனா ஐசிபிசி 100-150 சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், 350 450 1000 இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிபிசி கீவேர்ட்ஸை கூட நம்ம வந்து போஸ்ட் எழுதி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் $130 தான், ரொம்பலாம் இல்லை. சரிங்களா? தென் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், அதாவது 100 கீவேர்ட்ஸ் வந்து $250, 1000 கீவேர்ட்ஸ் வந்து $500 வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன். 2 குரூப் கொடுத்துருக்குறேன். பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் பிளே. 2 குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல ஒரு குரூப் ஒர்க் ஆகலாம்னு இன்னொரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல, அதனால சொல்றேன். 2 குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கன்ஃபார்மா ரிப்ளை பண்றேன். தென் கால் பண்ணி கூட பேசுறேன். சரிங்களா? தென் யூடியூப் வந்து வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஏற்றி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பெய்டு சர்வீஸ் தான் நம்ம ப்ரமோட் பண்ணி சப்ஸ்கிரைபரும் ஏற்றி கொடுத்துட்ருக்குறேன், வாட்ச் அவரும் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நம்ம வந்து அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம டாபிக் கூட வந்துடலாம். இப்போது லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $54.12 வந்து வந்திருக்கு. திஸ் மந்தில் பாருங்கள் $103.10. ஆக்சுவலி இந்த மாதம் வந்து டார்கெட் எவ்வளோ வச்சுருந்தோம், 15 நாளைக்கு மேலே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. பட் வந்திருக்குது என்னன்னா $100 தான் வந்திருக்குது. பார்ப்போம் 1ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோ டாலர் எடுக்க முடியும்னு தெரியல. உங்களுக்கு ஐடியா இருக்குது என்னால் இவ்வளோ டாலர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $834.28 வந்து வந்திருக்கு. சரிங்களா? லாஸ்ட் மந்த் வந்து $1010 இவ்வளோ எடுத்தோம். $170 மேலே ட்ராப் ஆகிடுச்சு. அது போக ட்ராப்பிங் என்னன்னா உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திருப்பி சொல்ல விரும்பல. ஓகேங்களா? போய் ப்ரீவியூஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது சைட்டுக்கு பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி மட்டும் எவ்வளோ பேர் நம்ம சைட்டுக்கு வந்துருக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1130 பேர் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. டைம் பாருங்கள் 11:18 ஆகுது. ஆக்சுவலி நம்ம வந்து எப்பயுமே 11:50 இந்தமாரி டைமில் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஷூட் பண்ணிட்டேன்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியுமே அந்த டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதால ஹெல்த் ப்ராப்ளம் ஆகிடுது, ஃபீவர் அந்தமாரி வந்துடுது, கரெக்டான ஸ்லீப்பிங் இல்லை. அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி ஆனதுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போது ஏன் 11 மணிக்கு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஆட்சென்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து பக்கு போயிட்டுருக்கும். எப்போ பார்த்தாலும் பக்கு கரெக்டான ரெவன்யூ காட்டாது, பேஜும் காட்டாது, கரெக்டான டேட்டாவே காட்டாதானே வச்சுங்களேன். இப்போது மோஸ்ட்லி 8 hour 10 hour இந்தமாரி ஆகும்போது இப்போ நைட் ஒரு 8 மணி 9 மணி ஆகும்போது ஒரு அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே டைம் வந்து லேட்டாக எடுக்கிறோம் வீடியோ. சரிங்களா? 11 மணிக்கு மேலே அந்தமாரி அவரேஜாக 12 மணி கூட ஆகிடும் ஒரு சில டைம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 12 மணிக்கு எடுத்து போகிறதுல மெயின் ரீசன் இது தான். ஓகேவா? சரி. இப்போ 1130 பேர் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்களா? அதில் ஆடு கிளிக் பார்த்தாச்சுன்னா 44 ஆடு கிளிக் நடந்திருக்கு. வந்திருக்கிற ரெவன்யூ என்னன்னா $11.35. நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா கண்ட்ரிஸில் வந்து பேஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா யூனிசெட்லேருந்து 2 ஆடு கிளிக்கு $8.89 வந்து வந்திருக்கு. இந்தியாவில் வந்து பாருங்க 38 ஆடு கிளிக்கு $1.62. அப்படி பற்றி ஸ்டார்டிங்கே சொன்னேன். சரிங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிசெட்டை டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுங்க. யாராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, தென் நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே, அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அது எப்படி SEO பண்ணணும், எப்படி கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும், எப்படி கீவேர்ட் டஃப் பண்ணி எழுதணும், அப்படி எவ்வளோ வேர்ட்ஸில் போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். பிகினர்ஸுக்கு தெரியாதுல்லையே, அதனால சொல்கிறேன். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் நண்பா, ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து அப்ரூவல் ஆகிற வரைக்கும் ஒரு கண்டென்ட் போடுங்க. அப்ரூவல் வாங்கிட்டு பிறகு தயவு செஞ்சு யூனிசெட்டை டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டால் மட்டும்தான் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே டார்கெட் பண்ணிங்கன்னா ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? சரி. அடுத்ததாக பேஜ் RPM அண்ட் CPC பார்த்தீங்கன்னா, பேஜ் RPM $10.08 வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆடு கிளிக்கு $10 நமக்கு கிடைக்க வேண்டியது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ நம்ம இந்த பேஜ் RPM எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக எந்த விசிட்டர் எந்த போஸ்ட்டுக்கு அதிக டைம் போகிறாங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி நம்ம RPM வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? சரி. CPC இப்போது ஆடு கிளிக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்ததுன்னா இப்போதைக்கு எவ்வளோ டாலர் நமக்கு கிடைக்குன்னா $10.08 இருக்கு இல்லையா? பேஜ் RPM. அந்த பேஜ் RPMக்கு வந்து, அதாவது ஒரு கிளிக் நடந்ததுன்னா $10 வர வேண்டிய இடத்த நம்ம கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா 0.26 சென்ட்ஸ் விதத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. அதனால ஒரு ஆடு கிளிக் நடந்ததுன்னா 26 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது நைட்டு 12:05 வரைக்குமே இது இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ ஆடு கிளிக் வந்தாலும் நாளைக்கு ரிப்போர்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும். $11.35 இருக்குது. $12 வரலாம், $13 வரலாம். நம்ம கையில் எது இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தாச்சுன்னா பேஜ் RPM $10.08, CPC பாருங்க 0.26 இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலி 26, ஒரு சிலர் வந்து $1, $2, $3 வரணும், அப்படியே தான் நல்லா ரெவன்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் $1 CPC வரணும்னா வச்சுக்கோங்களேன், பேஜ் RPM வந்து 500, 600 இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வரும். ஓகேங்களா? அது யூனிஸ்டேட்லேருந்து ஒரு 100, அதாவது இந்தியாவிலேருந்து 1000 பேர் வரத்தை மட்டும் யூனிஸ்டேட்லேருந்து வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு நான் $500 குறையாமல் சம்பாதிக்க முடியும் என்னாலலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. பேஜ் இம்ப்ரெஷன், அதாவது இந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல, 3360 இம்ப்ரெஷன் வந்து எதனால் வருதுன்னா, இந்த பேஜ் விசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, வியூவர்ஸ் 1130 பேர் வந்திருக்காங்களே, அவங்க வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ளே இருந்தாங்கன்னு பொறுத்து தான் நமக்கு இந்த பேஜ் இம்ப்ரெஷன் வந்து கவுண்டரிங் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ 100 பேர் வந்து 1 செகண்ட் எடுத்துருக்கலாம், 2 செகண்ட் இருந்திருக்கலாம், ஏன் ஒரு 20 செகண்ட் கூட இருந்திருக்கலாம். அவங்க எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து வரும். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ 10 பேருக்கு இவ்வளோ இம்ப்ரெஷன்லாம் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கவே முடியாது. ஏன்னா 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேர் உள்ள 1 நிமிஷம்ன்றது 2 நிமிஷம் இருந்தாங்கன்னா இதை விட அதிகமாகவே இம்ப்ரெஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் பேஜ் CTR பாருங்க 3.91% தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த CTRன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு டாபிக். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இந்த CTRன்றது எப்பவுமே 10க்குள்ளே தான் மெயின்டைனிங் ஆகணும். சரிங்களா? 10க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க, டக்குன்னு AdSense டிசபிள் ஆகலாம். இந்தமாரி நிறைய இஷ்யூஸ் வரும். ப்ரோ, CTR உடைய முக்கிய பங்கு என்னன்னா, நம்ம சைட்டுக்கு வந்து இப்போ பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் அதிகமானாலும் இந்த CTR ஏறிடும். ஆடு கிளிக் அதிகமாக இருந்தாலுமே CTR இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? CTR வந்து எப்பவுமே 10க்குள்ளே பார்த்துக்கோங்க, அதுதான் நம்ம சைட்டுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ப்ரோ, CTR எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது, என்ன ட்ரிப்ஸ் சொல்லுங்கள், இதான் ட்ரிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு கூகுள் வந்து அஃபிஷியலாக அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெளிவாக சொல்ல போனால், ஓகேங்களா,
250 பேர் நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா அதில் 2 ஆடு கிளிக் நடந்ததுன்னா 0.08% வந்து சிடிஆர் மெயின்டைனிங் ஆகலாம், சைட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற மாரி அவங்களுடைய ப்ரைவசி பாலிசிலே சொல்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்போது 250 பேருக்கே 2 ஆடு கிளிக் தான் நடக்கணும் போது அப்போ பாருங்கள் 1000க்கு 10 ஆடு கிளிக் இப்படி தான் ஆவரேஜ் பண்ணி வருது. சரிங்களா, 1500 பேருக்கு எப்படி சொல்கிறது 10 ஆடுகளுக்கு நடந்ததுன்னா 0.8% அல்லது 1% எப்படி சொல்றது மோஸ்ட்லி 1% இவ்வளவுதான் வந்து சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும். அதனால இப்படி இருந்ததுன்னா சைட் வந்து 100% சேஃபா இருக்கிற மாதிரி கூகுள் வந்து அஃபிஷியலா சொல்றாங்க. ஓகேவா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு இதில் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 100க்கு 10 ஆடுகளுக்கு நடக்கலாம், 1000க்கு 100 ஆடுகளுக்கு நடக்கலாம். சரிங்களா, அப்படி நடக்கும்போது சிடிஆர் உங்களுக்கு வந்து 5, 6, 7 இவ்வளோ தான் மெயின்டைனிங் ஆகுமா தவிர 10க்கு மேலே போகவே போகாது. புரியுதுங்களா, அதனால சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணுறது இப்படி தான் ப்ரோ. எனக்கு எப்போ மேத்தாலும் 10, 12 இப்படியே தான் ப்ரோ இருக்குது. அதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன்னா நண்பா, இப்போ 1130 பேர் என் சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 44 ஆடு கிளிக் இருக்க வேண்டிய இடத்த இன்னும் 40 கிளிக் இருந்ததுன்னா எனக்கு 9, 10 இருக்கும் சிடிஆர். எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அப்போது உங்களுக்கு பேஜ் அதிகமாக இருந்தாலே சிடிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இன்டெரக்டா. பேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஆடு கம்மியாக இருக்குன்னா சிடிஆர் லோ ஆகிடும். அதை விட்டுட்டு பேஜ் கம்மியாக இருக்குது, 100 பேஜுக்கு தான் இருக்குது, ஆனால் 200 ஆடுகளுக்கு இருக்குன்னு போது சிடிஆர் 50, 100 போய் நிற்கும். புரியுதுங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதனுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேங்களா, தென் உங்களுக்கு ஏன் நம்ம AdSense உடைய டேட்டா வந்து தினம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் தான் ஓப்பன் பண்ணி ரெவன்யூ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து எப்படி சொல்கிறது $10 தான் நண்பா வருது எனக்கு மாதம் மொத்தமாகவே. அந்த $10 எனக்கு ஜிஎஸ்டிக்கே போயிடுது. ₹1 கூட ப்ராஃபிட் யூடியூப்லேருந்து எனக்கு வரலன்னு தான் சொல்லி ஆகணும். சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா. யூடியூப்ல வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அதனால தான் வெப்சைட் வந்துருக்கிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வந்து கம்மியாக வந்தாலுமே ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். சரிங்களா, தென் ஒரு யூடியூபுக்கும் வெப்சைட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா 2 வீடியோவில் ஆடு வந்துடும். அது நான் ஸ்கிப்டு ஆடாக தான் வரும். அதாவது ஒரு 5 செகண்ட் கம்பல்சரி ஆடு பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அப்படின்னும் போது யூடியூப்ல வந்து ஆடு நாம் எப்படி சொல்கிறது நாமளே ஸ்கிப் பண்ண முடியாது, அது ரெவன்யூ வந்துடும். ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 1000 பேர் வந்தாலும் சரி, 1,00,000 பேர் வந்தாலும் சரி, அல்லது 1 மில்லியன் பேர் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே வந்தாலுமே ஆடு வந்து ஷோ பண்ணும். ஆடு கிளிக் பண்ணால் தான் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வருமா தவிர பேஜ் வியூக்கும் சரி இம்ப்ரெஷனுக்கும் சரி வெப்சைட்டில் ரெவன்யூ வராது. புரிஞ்சுதுங்களா, அதனால தான் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூ வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் 1,00,000 பேர் பார்த்தா தான் ஒரு வீடியோவுக்கு ஒரு $30 விதத்தில் கிடைக்கும் ஆவரேஜ் பண்ணி. ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா. அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்து என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள் லோ காஸ்ட்டில் கூட. இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எனவே நண்பா, எது வந்தாலும் உங்களுக்கு எங்கிட்ட பேசணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன், வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எனவே பாபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.